ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 27 டே 27. 27வது நாள். இந்த நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு 77வது குடியரசு தினம். ஹேப்பி ரிப்பப்ளிக் டே டூ ஆல். அண்ட் கான்ஸ்டிடியூஷன் இயற்றப்பட்ட தினம் இன்னைக்கு. இன்னைக்கு குடியரசு தின அணிவகுப்புக்கு மரியாதையை ஏற்றுக்கொண்டது வந்து EU சீஃப் வந்திருந்தாங்க. யூரோப்பியன் யூனியன். உர்சுலா வான் டர் லெயன். இன்னொரு 1 மந்த், 2 மந்த்ல ஒரு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வர்த்தக வர்த்தக போர் நடந்துட்டு இருக்குல்ல. அ யூரோப் உள்ள எல்லா கண்ட்ரீஸோடையும் இந்தியா இந்த ஒரு டீல் ஒண்ணு வரப்போது. ப்ராபப்ளி எந்த டாரிஃப்புமே இல்லாம இருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு. ஆ அது அத முன்னிட்டு அவங்க வந்திருக்காங்களா? இல்ல எதர்ச்சியா நடந்ததா தெரியல. ஆனா அந்த அறிவிப்பு வந்தா பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். யூரோப்பியன் யூனியன் உள்ள கண்ட்ரீஸ்க்கும், இந்தியாவுக்குமே பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும் குளோபல் லெவல்ல. இது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. அண்ட் அந்த பரேட பார்க்க நேர்ந்தது. ஆ நம்மளோட ஆர்மியோட அந்த வேல்ரி, அந்த பேலன்ட்ரி அண்ட் எல்லாமே அவங்க சச் எ வேலர். ஆ அருமையான பரேட். ஆ இந்த வாட்டியா அந்த ஆர்மில பயன்படுத்தக்கூட அந்த மிருகங்கள் அணிவகுப்பும் இருந்துச்சு. டாக்ஸு, ஈகிள்ஸ் அண்ட் கேமல்ஸ் எல்லாமே அது ஒரு டாக்ஸு எல்லாமே ஒரு கமாண்டிங்கா இருந்துச்சு. நல்லா அருமையா நம்மளோட இத வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்டு பத்ம விருதுகளும் அறிவிச்சிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலருந்து நெறைய பேருக்கு குடுத்துருக்காங்க. பெரும்பான்மையா நம்ம எப்பயுமே இந்த கலை, அறிவியல், இந்த மருத்துவம், டெக்னாலஜி வைஸு, குடிமைப்பணி ஒரு ஒரு 7, 8 செக்டார் இருக்கு. அதில யாரு சிறந்து விளங்குறாங்களோ, அவங்களுக்கு உண்டான மரியாதை குடுக்கும் விதமா இது அமையும். அண்ட் இந்த வருஷம் தமிழ்நாட்டிலருந்து அ ஒரு 14 பேருக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் அதில முக்கியமா அ சர்ப்ரைசிங்லாம் இல்ல. ரொம்ப டிசர்விங் வந்து பத்மபூஷன் சமூக பணிக்காக எஸ்கேஎம் மயிலநாதன் ஐயா அவர்களுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க அவரோட ஹிஸ்டரி நீங்க சும்மா YouTubeல நீங்க எஸ்கேஎம் ஃபேமிலி, எஸ்கேஎம் குரூப்ஸ், எஸ்கேஎம் மயிலானந்தம் அவங்களோட இது நீங்க பார்த்தீங்கன்னாவே, இந்த அறிவு கோயில் சொல்லுவாங்க. இந்த ஆலியார் டேம், ஆலியார் பக்கத்தில வேதாந்திரி மகரிஷி அவங்களோடது டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ். ஆ அது அத பேஸ் பண்ணியான ஒரு மெடிடேஷன், யோகா அண்ட் வாழ்வியல் முறை சம்மந்தமான முயற்சிகளுக்கு பெரும் பங்காற்றியவர் இந்த எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்களோட அந்த திருப்பணி. ஆ ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை அவங்க. அந்த ஒரு கம்பெனிஸ் அவங்களோட குரோத்தா இருக்கட்டும், அவங்க இந்த சேவைக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட விதமா இருக்கட்டும், ஆ மெச்சக்கூடியது. அண்ட் ஒரு 1 வருஷம் முன்னாடியிலேருந்து தான் அவங்கள ஃபாலோ பண்றேன். பட் அ ரொம்ப டிசர்விங். அவங்க வந்து பத்மபூஷன் விருதுக்கு. அ இன்னொன்னு இது மாரி ஒரு அங்கீகாரம் குடுக்குறப்போ, அதோட அவங்க செய்ற செய்ற வேலைக்கு, அந்த செஞ்ச பணிக்கு எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் மாரி, அத மக்கள் இன்னுமே நாடுவாங்க. அப்ப இதுல ஏதோ ஒரு ஒரு ரெகக்னைசபிள் ஒரு குரோத் இருக்க போய் தான் அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ, அத நம்ம பண்றது இன்னும் அத ஃபாலோ பண்றது நமக்கும் ஒரு குரோத் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் விஜயகுமார் ஐபிஎஸ் குடிமைப் பணிக்காக பத்மஸ்ரீ குடுத்துருக்காங்க. அவர் இந்த வீரப்பன் கேஸ்ல தான் அதிகமா அவர பத்தி படிச்சது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட்ல இருந்தாப்ல. அப்புறம் டெல்லிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டெல்லிக்கு கூப்ட்டாங்க. அ அப்புறம் அண்ணாமலை அவரோட புக்க வந்து இவரு ஒரு ஃபோர்மோஸ்ட் கிராஃப் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அத படிச்சுட்டு முன்னுரை ஒரு விஜயகுமார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 2 சமயங்களில் அவர பத்தி தெரியும். ஆ ஒரு போலீஸ்னா அவர அவர் மாரி ஸ்டைல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட்டிங் லெவல்ல அவரு இருந்திருக்காரு. அண்ட் அவருக்கும் இப்போ பத்மஸ்ரீ குடுத்துருக்காங்க. ரொம்ப நேர்மையான அதிகாரி. அண்ட் சினிமா துறையில மாதவன் அவர்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ ராக்கெட்ரி அந்த மாரி இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரீஸ் எடுத்து நடிச்சிருக்காரு. இப்போ துரந்தர்ல கூட நடிச்சிருந்தாரு. ஆ நல்ல ஒரு அவரோட ஸ்கிரிப்ட் சூஸிங்கே இப்போ சமீபமா நல்லா
மெச்சக்கூடிய லெவல்ல இருக்கு. அண்டு சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் காமக்கொடி அவர்களுக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் ஐஐடியோட டைரக்டர், அ சயின்டிஸ்ட். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு சக்தின்னு அவர் தான் கண்டுபிடிச்சது. அ நான் ஒரு ரீசென்ட்டா கூட ஒரு அந்த காஞ்சிபுரம் ட்ரிப் அந்த பாட்காஸ்ட்ல கூட சொல்லியிருப்பேன். அந்த நெக்ஸ்ட் சங்கராச்சாரியார், ஆச்சாரியார் அவர சூஸ் பண்றப்போ, அது பக்கத்துல அந்த செரிமனில மேல சட்டை இல்லாம அங்க ஒரு அ பஜன் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருந்தவரு இந்த காமக்கொடி அவர்கள். அ எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லிவிங்கோட சேர்ந்து ஒரு அறிவியல் ஞானத்த வளர்த்துக்கிட்டு இந்த லெவலுக்கு முன்னேறுனா ரெகக்னிஷனா கிடைக்குமோ, ரெகக்னிஷனும் கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவரு. ஆ ரீசென்ட்டா அவர் சொன்னது அந்த ஒரு கவ் சம்மந்தமா அந்த யூரின்ல இருக்க மைக்ரோ பயம், ஆ அத பத்தியான இது வந்து பெரிய விவாதமாச்சு. இப்ப இவருக்கு பத்மஸ்ரீ குடுத்ததுக்கு கூட கேரளா காங்கிரஸ்லேருந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆ இந்த மாரி கவ் சம்மந்தமா யூரின் பத்தி படிச்சாவே மத்திய அரசு வந்து உங்களுக்கு பத்மஸ்ரீ குடுத்துருவாங்க. அது மாரி ஒரு இழிவா டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு நெறைய பேர் ஆப்போசிட் இது குடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறது உண்மதான். ஆ உண்மையிலே அவர் சொன்னதுல இது இருக்கு அப்படின்ற மாரி. நெறைய ஒரு அவர்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம எந்த பலன் எதிர்பார்க்காம ஸ்பிரிச்சுவல் வேலயும் இருந்துகிட்டே, நம்ம அதீத கவனம் ஒரே துறையில் செலுத்தி நம்ம விடாமுயற்சியோட இருந்தா, அதில பெரிய ஆள் ஆகலாம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவரு. இந்தியால ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ஐஐடி மெட்ராஸ் டாப் லெவல்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமும் அவர்தான். நெறைய ஒரு எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு தன்னிச்சையா. அண்ட் அனதர் திங் ஆனா மத்தபடி மருத்துவத்தில ஹெச்பி ஹண்டே அவர்களுக்கு இந்த மெர்சல் படத்தில ரூ. 5 டாக்டர் அந்த மாரி ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு சுயநலமற்ற ஒரு அவரோட ஹிஸ்டரி விக்கிபீடியால தான் இப்ப தான் ரீசென்ட்டா இந்த அறிவிச்சோன தான் அது பேரு கேட்டோன தான் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்ப, ஆ இப்படிலாம் இருக்க முடியுமான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆ அவரோட இத நீங்களும் படிச்சு பாருங்க. அண்ட் அவரோட புக் ஒண்ணு இருக்கு. அண்ட் YouTubeலயும் நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் ரீசென்ட்டா முதலமைச்சர் கூட போய் அவங்க வீட்ல போய் பார்த்துருக்காங்க. அந்த நியூஸ்லயும் அவர கேள்விப்பட்டிருந்தேன். அண்ட் ஸ்தபதி இந்த ஸ் கோவில் சிற்பங்கள் அதில ஒருத்தருக்கு கலை சம்மந்தமா அ காளியப்ப கவுண்டர் அவர்களுக்கு பத்மஸ்ரீ குடுத்துருக்காங்க. அண்ட் கலையிலேயே இன்னொன்னு கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஓவியம், அ ஒரு பழங்கால ஓவிய முறைய மீட்டெடுத்ததுக்காக அவருக்கு குடுத்துருக்காங்க. இன்னொரு மருத்துவத்திலேயே புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ அவர்கள் குடுத்துருக்காங்க. அண்ட் மருத்துவத்திலேயே இன்னொரு பெரிய ஆளுமை கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அவர்கள், பத்மபூஷன் அவர்கள் பத்மபூஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு இலக்கியம் சார்பாக அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஆ இன்னும் அவங்க சம்மந்தமா எதுவும் படிச்சதில்ல. இதுக்கப்புறம் தேடி ஏதாவது ஒண்ணு எடுத்து படிக்கணும். ஒரு யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாரி ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கான்னா, அவங்களோட படைப்புகள் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ, அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியா வச்சுக்கலாம். அவங்களோட அந்த ஆற்றல் திறன் எப்படி இருக்குன்ட்டு, அத நம்மளும் உட்கொண்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்திக்கிட்டு முன்னேறதுக்கு உண்டான குரோத்ல இருக்கலாம். ஆ ஸோ அண்ட் அவ்வளோதான். இன்னைக்கான நாள், இனிய நாள், நல்ல நாள். 27வது நாள். எல்லாம் சிறப்பா முடிஞ்சது. ஆ இந்த ரிபப்ளிக் டே பரேடு பார்த்தேன் கொஞ்ச நேரம். இந்த பத்மா அவார்ட் அந்த இத பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆ நல்ல ஒரு ஆரம்பம், நல்லது ஒரு முடிவு. எண்ணங்கள தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் எண்ணம் போல் வாழ்க்கை. ம். வேற என்ன? அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். எது செஞ்சாலுமே, எந்த துறையிலயுமே, என்ன வேலையிலயுமே, அப்படியே இருக்கிறது நம்மள கம்ஃபோர்ட் ஜோன்ல இது கம்ஃபோர்ட்டா இருக்கு. இது பண்ணிட்டே இருந்திருக்கலாமோ பண்ணிட்டே இருக்கலான்ற மைண்ட் செட்டும் வந்துருச்சு.
ஆனாலுமே அந்த கம்ஃபோர்ட் ஸோனே நம்மள வந்து சோம்பேறி ஆக்குற மாரியான கூட விஷயமாவும் மாறும். ஆ புடிச்சத செஞ்சுட்டு இருந்தா கூட ஒரு மூளை மங்கிட்டு போற மாரியான சூழ்நிலை ஏற்படுது. புடிச்சத செஞ்சுக்கிட்டே அதுக்கு மேலேயும் இன்னும் செய்யணுன்ற இது வச்சுக்கிட்டா தான், அந்த புடிச்சதையாவது செய்ய முடியுன்ற ஒரு இது நிலவுது. ஸோ பிரெயின் ட்ரெயின் ஆகாம பார்த்துக்கோங்க. அதுக்கு என்னென்ன விஷயம், நல்ல விஷயங்கள் எடுக்க முடியுமோ எடுத்துக்கங்க. ஆ நெறைய இந்த மாரி ரெகக்னைசபிள் அவார்ட்ஸ் வாங்குறவங்கள தேடி போய் படிங்க. ஆ நிச்சயமா இந்த மாரி விஷயம் வந்து சாதாரணமா ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்ல ஒரு ஒரு பிரியாரிட்டி பேஸ் பண்ணி கிடைக்காது. ஆ இதில பாதி பேர நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அ அப்படியானவங்க இத நோக்கி ஓடிட்டு இருக்கவும் மாட்டாங்க. அவங்க செய்ற வேலையில ஆ முழு சிரத்தையும் குடுத்து பண்ணிட்டே இருந்ததுக்கு உண்டான பயன் தான் இது. ஸோ அதே மாரி இந்த லைஃப்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே, நீங்க எந்த ரெகக்னிஷன் இல்ல எந்த நம்ம அப்பா பாராட்டலயோ, நம்ம அம்மா பாராட்டலயோ, எங்க அம்மா என் ஒய்ஃப ரெகக்னைஸ் பண்ணலையே, இல்ல மத்த ஃபேமிலி இதாகலையேன்றத விட்டுட்டு, அ நீங்க உங்களுக்கு உண்டானத நீங்க சிரத்தோட பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அ யுனிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உண்டான ரிவார்ட்ஸ் ரெடி ஆயிட்டே இருக்கும். அ சம்திங் இஸ் ஆல்வேஸ் cooked for you and will be served better if you have your utensils clean. So be ready with your utensils. Um, Clean your mind, cleanse your mind, have an open heart. Uh, don't rush. Slow money, steady money, good money. என்ன போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். ரிமெம்பர் த நேம். ஆனந்த். தேங்க் யூ.